அதிரடியாக கேப்டன்சி டாஸ்க் வந்திருக்கு. அருண் தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கேப்டன்சி கண்டக்டர்ஸ்க்கும் ஒரு 4 டேங்க்கு கொடுத்துருவாங்க. வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர் டேங்க்கில் நிறைய ஓட்டையும் இருக்கும். அந்த ஓட்டையை அடைச்சி நிறைய குச்சியும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, பஸர் அடித்த உடனே நம்ம வந்து அடுத்தவங்களோட குச்சியை எடுத்து வெளியில் விடணும். இப்போ தண்ணி வெளியில் போகும். நம்மளோட குச்சியை யாரும் எடுக்காமல் நம்ம டிஃபெண்டும் பண்ணணும். 2யும் ஒரே நேரத்தில் பண்ணணும். அது கடைசி பஸர் அடிக்கும்போது யாரோட டேங்க்கில் நிறைய தண்ணி இருக்குதோ அவங்க தான் வின்னு. இதில் என்னென்னா, ஒரு தடவை குச்சி எடுத்துட்டா நம்ம வந்து குச்சியை வச்சு அடைச்சி அதை இது பண்ணக்கூடாது. ஒரு தடவை குச்சி யாராவது எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓட்டையை வந்து நம்ம உடம்பு வச்சு மட்டும்தான், உடம்பையோ கையோ வச்சு மட்டும்தான் நம்மளால் மறைக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி விளையாட போகிறீங்களா இல்லை அடுத்தவங்களை அட்டாக் பண்ணி விளையாட போகிறீங்களாங்கிறது உங்களோட கேம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. நடுவுலேயே யாரோடது தண்ணி மொத்தமாக தீந்துருச்சுன்னா அவங்க அப்போவே ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுவாங்க. ஸோ பஸர் அடிக்கும்போது கடைசி பஸர் அடிக்கும்போது யாரோட டேங்க்கில் நிறைய தண்ணி இருக்கோ அவங்க தான் வின். இதுதான் இப்போதைய கேப்டன்சி டாஸ்க் வந்திருக்கு. ஸோ மஞ்சரி, தீபக், அந்த டாஸ்கோட பேரே இவனுக்கு தண்ணியில் கண்டம். ஸோ தீபக் எய்ம் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், ரஞ்சித் தான் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், டாஸ்க் முடியும் போது நமக்கு தெரிய வரும் யார் வின் பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.